ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அத்தைக்கிட்ட வந்து சொன்னேன், இது மாதிரி வந்து நான் இன்றைக்கி எல்லாமே சமைச்சு வச்சிருந்தேன், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், எப்போதும் நீங்கள் தானே செய்கிறீங்க, இன்றைக்கி தான் நான் ஆஃபீஸ்லேருந்து லீவ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அதனால் வந்து நான் செய்கிறத நீங்கள் முடியாமல் படுந்துக்கிட்டு செய்ய வேண்டாம் அப்படின்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஏம்மா தினமும் நான் தான் செய்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயே எப்போதும் லீவ் எடுக்காதனே இன்றைக்கி லீவ் எடுத்துருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். இல்லை இல்லைத்த, நீங்கள் எல்லாம் எனக்கு இது மட்டும் எல்லாம் இது பண்ணி மட்டும் கொடுங்க, ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிம்மா, அப்போனா நான் உட்காந்துட்டு செய்கிறது தானே, அதை நான் பண்ணிடுறேன், நான் நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன், நீ அதுக்கப்புறம் வந்து இது பண்ணால் ஒரு 1 ஹவர் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கு நல்லா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணேன்னா, காஃபி போட்டு குடிச்சிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தேன். அடுத்தது ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, சரியான ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் அந்த விஷயத்துக்கு வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு குழப்பமாக இருந்த விஷயம். அதனால் எதையுமே இப்போதைக்கு தெரியாமல் வந்து ஒரு விஷயத்த கூட நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் சரி ஓகே, நம்மளுக்கு எல்லாம் வந்து சரியாக வரும், போக போக எல்லாம் வந்து சரியாக வரும், நம்ம அதுக்கு அடுத்தது என்ன வேணுமோ நம்ம அதை பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு நான் வந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். நம்ம எந்த விஷயமுமே சொல்கிறோம் அப்படின்னா அது சொல்கிறது ஈஸி. ஆனால் அது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கிற விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், அப்படின்னா வந்து அதெல்லாம் நம்ம கடந்து போகிறதுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை கற்றுக்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த விஷயத்த நோக்கி போயிட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சரியான ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இப்போதைக்கு பண்ணுறோம். அதை விட்டுட்டு நம்ம வேறு விஷயங்களுக்கு யோசிச்சுக்கிட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், இப்போதைக்கு அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம போனால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான காரணங்கிறது நமக்கு இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ வந்து எதுக்காகவும் வந்து குழப்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், போக போக எல்லாமே வந்து சரியாயிடும், நம்ம சரியாகிற விஷயங்களை இன்றைக்கி அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்தது அவர் என்ன சொன்னாங்கன்னா, சில விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து யோசிக்கிறதுக்கான தன்மைங்கிறது வேணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். அதுக்கு மேலே நம்மளால் ஒரு விஷயத்துலையும் நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் நம்ம எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது என்னங்கிறத நம்ம அடுத்த கட்டத்துக்கு யோசித்து நம்ம போனோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதையும் செய்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளுக்கு கிடையாது, போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்காக நம்ம யாரையும் வந்து வேணும் வேண்டாம்னா நம்ம சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.